என்னோட ஹேர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்போ நான் ஹேரை கேரே பண்ணாம இருந்தேனோ, அப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆன உடனே ஏதாவது ஒரு ஹேர் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணி ஹேரை க்ரோத் பண்ணலான்னு நினச்சா, என்ன ட்ரை பண்ணாலுமே என்னோடய ஹேரோட நிலைமை பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் என்ன ஹேர் ஸ்டைல் பண்ண முடியும்? இந்த மாதிரிலாம் நீங்களும் புலம்பிகிட்டு இருக்கீங்களா? கவலையே படாதீங்க. இந்த ஒரு ஹேர் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஹேரோட திக்னஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இதில் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டுமே உங்கள் ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணி ஹேரோட க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். உங்கள் ரூட்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். இந்த பேக்கை எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தயிர் தாங்க எடுத்திருக்கேன். இது நம்ம ஹேரை நல்லா கண்டிஷ்னிங்காக வச்சுக்கோ. நீங்கள் கடையில் கிடைக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் கண்டிஷ்னர் வாங்கி யூஸ் பண்ணுறதை விட இந்த கேர்டை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஹேர் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஹேரை நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கோ. பாடி ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணும். டேண்ட்ரஃபை கிளியர் பண்ணி கொடுக்கும். ஸ்கேல்ப் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் கூட எதிர்த்து போராடுற தன்மை இந்த தயிருக்கு இருக்குது. நம்ம ஹேரோட ரூட்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேரோட க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஹேர் ஃபாலையும் ரெடியூஸ் பண்ணும். இந்த கேர்டில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன், கால்சியம், விட்டமின் B5, விட்டமின் D, ஜிங்க், ப்ரோபயோட்டிக் இது எல்லாமே சேர்த்து ஹேரோட திக்னஸை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அதுக்கு அடுத்ததான் முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் மஞ்சக்கரு கூட சேர்த்துக்கலாம். ஸ்மெல்லு ரொம்ப ஹெவியாக இருக்குங்கிறதுனால முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ப்ரோட்டீன்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. இன்றைக்கி ப்ரோட்டீன் நிறைஞ்ச ஒரு ஹேர் பேக் தாங்க பார்க்க போகிறேன். இதில் கெரட்டின் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டீன் நம்ம ஹேர் ரூட்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி, ஒரு சிலருக்கு ஹேர் சீவிரப்பவே பாதியில் பிரேக் ஆகி விழுகும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கும். அதுக்கடுத்தது ட்ரையாக இருக்கக்கூடிய செம்பருத்தி பூ தாங்க சேர்த்துக்கிறேன். நான் செம்பருத்தி பூ இந்த மாதிரி கிடைக்கிறப்போ நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். ஸோ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சாலும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட கையில் ஒரு கைப்பிடி அளவு செம்பருத்தி பூ எல்லாத்தையுமே சேர்த்து இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டான ஆளி விதை தாங்க சேர்த்துக்கிறேன். இதையும் 2 ஸ்பூன் அளவு சேர்த்து இது கூடவே எல்லாத்தையும் சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ண விடுங்க. இதனோட கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்தளவு வர வரைக்கும் நல்லா பாயில் பண்ணிவிட்டு சூடாக இருக்கப்பவே ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஹேர் எவ்வளோ ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக சில்கியாக பவுன்ஸியாக இருக்குது. இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கேன். கிட்ட டைம் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு முடி ஒரு பிரச்சனை குறைஞ்சு முடி நல்லா அடர்த்தியா நீளமா கருகருன்னு வளர ஆரம்பிக்கும். ஒன்ஸ் ரிவ்யூ செக் பண்ணி பாருங்க. நீங்களே ஆட்டோமேட்டிக்கா பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நம்ப முடியாத அளவுக்கு சூப்பரான ரிசல்ட்ஸ் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கு.